எல்லாம் வந்து போலாமா? மழை கிடைக்கும், ஜியா கிடைக்கும்டா. நான் போயிட்டு ஏ பாஸ்கரே வாடா. நீ என்ன அந்த சின்ன இந்த கேமரா இது எவ்வளோண்ணா? இது 13டா. 13 வச்சு ஏதாவது வேறு ஏதாவது பண்ணணும். அதான்டா வீடியோ எடிட் பண்ணி ஏதாவது ஒரு பேஜுக்கு ஓப்பன் பண்ணி பண்ணணும். அதுதான்டா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் ஏதாவது பண்ணி அமௌண்ட் வர மாதிரி எதுவும் பண்ணிக்க. அது வால் போகிற போனோமா அப்படியே ஸ்டோரேஜில் ஃபுல்லாகிடுச்சு ஃபோனில். அதுக்காக தான் அந்த இது வாங்கினது. இன்னும் கோப்ரெல்லாம் வாங்கினோம் 30,000க்கு மேலே போகுதுடா. நீ இதுதான் கிடச்சிது. என்னடா அது? இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்குடா. இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஆன் பாட் போயிட்டானு பாரு. வியூ பாயிண்ட் இருக்கே, போட்டோ எடுத்து போலான்னு இருந்தேன். ஏய் இங்கே ஒரு டீ கடை இருக்குண்டா. அவங்க போயிடுவானுங்களே. இங்கே இருக்கு போகிற டீ கடை. இதான்டா டீ கடை. ஸோ வா உள்ளே இருக்கும் டீ கடை. வா எல்லாமா? என்ன நீ ஹில்ஸ்ல எல்லாம் வண்டி ஓட்டுனது இல்லையா? ஓட்டி இருக்குண்டா. ஆப்போசிட்ல வண்டி வரும்டா. அவ்வளோதான் வந்தா பார்த்து. ஏய் வந்தா பார்த்தா இடிச்சா அவ்வளோதான்டா. ஏன்னா நான் இடிச்சா எப்படி நிறுத்தின பற்றியல? ஐயோ உள்ள ஆண்டனி கியூஎம் எல்லாம் உட்காந்துருக்கானுங்க. பார்த்துட்டாங்களா? அது என்னன்னு தெரியல கதை. ஐயோ டீ கடை இருக்குதா? இங்கே ஒரு டீ கடை இருக்கு. டீ கடை டீ கடை டீ கடை டீ கடை இங்கே குடிச்சா எனக்கு புரிய மாட்டியா? கடையும் இல்லை. ஏன் குடிச்சா இறங்காதா? அங்கேயே ஒரு கடை இருந்துடா. இங்கே குடிச்சா இறங்காதா? எங்கே குடிச்சா என்னடா போடா. ஓ டீயை குடிக்கிறதுக்கு ஆமாண்டா. சாப்பிட்றலாம் சாப்பிட்றலாம். என்ன இருக்குன்னு கேளு. ஆமாண்டா போயிடலாம் அதனால. ஏ ஆமாம் யானை வரும்டா. கொஞ்ச நாள் முன்னாடிக்கு இந்த வந்தேன் சோலையார் வியூ பாயிண்ட் போகலான்ட்டு.
அப்புறம் இந்த இடமான்னு தெரில காட்டுறேன் நான். அப்படியே அது கீழே அங்கே மலை கீழே வந்து ஒரு யானை போயிட்டு இருந்ததுரா. எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. யானையெல்லாம் வரும். நானும் யானையை பார்த்துருக்கேன், நான் நேரில் நான் நிறைய இருக்கேன். ஆனால் கிட்ட பார்க்குற லைட்டாக குட்டியாக தெரிஞ்சது யானை, அவ்வளோவா பார்க்கல. நம்ம வந்து இப்படி போயிட்டு போனால் இப்படி பார்த்தோம். அப்படியா? எந்த இடம்? நம்ம ஊரில் தான். நைட் வந்து ஏரியாவுக்குள்ள போகும்போது ஒரு காட்டு வழியாக தான் போகணும். அன்னைக்குன்னு பார்த்து டார்ச்சை மறந்து விட்டு மொபைல் டார்ச் தான். இந்த ஃபோன் இல்லை, அந்த ஃபோனு டார்ச் லைட் பவர் கம்மியாக தான் இருக்கும். இந்த பக்கம் ஏதோ சரசரம் சவுண்டு கேட்கும், இந்த பக்கம் அடிச்சுட்டு இந்த பக்கம் அடிச்சுனேன் இந்த பக்கம் அடிச்சு விட்டுச்சு. ஒரு காய் காய்ச்சி பரவாயில்ல போயிட்டுருக்கேன். அன்றைக்கி செஞ்சே போயிருக்கேன். இப்போ முன்னாடி நாள் ஒரு பேப்பர் ஒரு ஓட்டம் இந்த ரிவர்ஸில் ஓடுறேன். காய் தான் என்னன்னு தரலன்னு இப்போ ஓடிட்டு அடிச்சா மேலே ஏறி ஏதோ ஒரு நல்ல நேரம். இந்த ரோடு நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும்னு வச்சுக்கேன், அந்த ரோடு கடுப்பாகும். அப்படியே இப்படி இப்படி திருப்பே. இங்கே போகிற பக்கத்துலேயே இருக்கு. பொறுமையாக சுற்றுற மாதிரி தானே எவ்வளோ நாள் பார்த்துருக்கேன். ஆமாம். அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறது. வர்ற காற்றுலேருந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மோட்டர் மூலியமாக பவர் எடுத்து அதுலேருந்து அப்படியே இப்படி போனால் ஆஃப் ரோடு போகலாம். உனக்கு குளிக்கிற இடம் தான்டா. இப்படி போனால் ஆஃப் ரோடு போகலாம். ஆஃப் ரோடு தாங்குமா வண்டி? முன்னாடி ஒரு மோட்டர் இருக்கும். அந்த மோட்டரை தயாரிக்கிற கம்பெனி இங்கே தான் இருக்கும். இது ஆமாம், கோயம்புத்தூரில் கருமத்தம்பட்டி ZF இருக்குல்ல. குளிக்கிற இடம் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்காங்க. ப்ரைவேட்டாக இருக்குமாக்கா. போகலாமா? போயிடலாம். தேங்க்ஸ். என்னது நன்றி போனோம்.
சைடில் ஒரு போலீஸ்காரன் தான்டா. அவனே லிஃப்ட் கேட்டு வந்துட்டு இருக்கான். நான் வேறு கேமரா வேறு மாட்டியிருக்கேன், அதுக்கு தான் பார்த்து சொல்லியிருப்பானு ரைட்டேன். ஃபுல்லாக ஜீப்பு தான் இங்கே. எல்லாம் மகேந்திரா தான். இந்த மாதிரி இதெல்லாம் அந்த காலத்து ஜீப்னா உழைக்கும். கேரளாவில் வெறும் மழை கீழே எதையுமே வெட்டக்கூடாது. தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் வெட்டி அடிச்சிட்டாங்க. ஏண்டா ஃபோட்டோவா இங்கேயா? ஃபோட்டோ எடுக்கலாம்ண்ணா. ஏன்னா வேற இரு இரு வர வர வர. தம் போட்டு போயிடலாம். 12 போதா? ஆனால் இப்போ இருக்கிற வெயிலுக்கு குளிச்சாதான் உடம்பு கிடம்பு சரியில்லாமல் கரெக்டாக குளிச்சுட்டு வர முடியும். தண்ணி பார்த்துட்டேன் தண்ணியை. ஏய் என்னடா இது பஞ்சா? ஊற்றின்னு நினைக்கிறேன். இல்லைடா பஞ்சு மாதிரி இருக்குடா. ஒரு பூருக்குள்ள அப்படி பறிச்சுட்டு ஊதுனா ஏ வந்தாச்சுரம் வந்தாச்சுரம். இதில் குதிச்சிடலாம். எங்கே போகலாம்? இங்கே போகலாமா அங்கே போகலாமா? ஏய் அங்கேருந்து உள்ளே போயிடலாமா? அங்கே உள்ளே போயிடலாமா?
இருக்காடா மிசபே ஆழம் கம்மி தான் இவ்வளோதான் ஆமாம் அப்படி தான் போக முடியும். அங்கேயே போயிருக்கலாம். அங்கே போயிருந்தா அது ஊத்துற மாதிரி இருக்கிற இடத்துல போட்டோம்னா நல்லா இருக்கும். ஆழமாக இதுக்கு மேலே ஆழமான இடத்துல கூட பார்த்தலடா கல்லெல்லாம் போயிடும். இல்லை லேண்டு வேணுமா இங்கே வாங்கி போட்டால் என்ன பண்ணுறது? இங்கே வாங்கி போட்டு இதுக்கு மேலே வேறு எங்கடா போகிறது? நடந்து பார்த்துக்கலாமா? இங்கே கீழே அங்கே கிடைக்குமா? எனக்கு கொஞ்சம் ஆள் இருக்குங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறமா அப்படி திரும்பியெல்லாம் போக முடியாது. அகலி எவ்வளோ தூரம்? அகலி தூரம்டா அது. நம்ம ஆணையிலேருந்து லெஃப்ட் எடுத்து வந்தோம்ல, அது ஸ்ட்ரெயிட்டாக போகும். இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு நினச்சி தான் வந்தேன். பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை யாராச்சும் கேட்டுருந்துருக்கணும். நீங்கள் இப்படி இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னா நானும் வந்தேன். அப்படிதான் இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த சைடு இறங்கலாமா? ஐயோ உட்காந்து தண்ணி எள்ளி இப்படி தலையில் ஊற்றிட்டு போடா. இந்த சைடு இறங்கலாமா? இறங்கலாம். கொஞ்சம் ஆழம் நினைக்கிறேன். ரொம்ப ஆழத்தில் போகலாம். அப்படின்னா நீ செத்து போய்க்கலாம். எனக்கெல்லாம் நீங்க தான் இதா இவ்வளோ. எனக்கு தெரியாதுடா, எனக்கு தெரியும்டா. உனக்கு தெரியும் அடிப்பேன் நீ. ஏதோ இல்லடா சின்னதுடா. கேட்டு பாரு யாரையாவது இதை விட பெஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்கும்? நாகேந்திரம்ல கார் பார்க்கிங் பன்று பொட்டி விழுகுது. மட்டை தென்னை மட்டை காரில் நல்லா முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த கேளு இந்த உள்ள வேற எங்கேயா போகிறது வேண்டாம். இந்த சைடு இல்லை, இந்த சைடு கொஞ்சம் அதில் பக்கத்தில் போனால் இவ்வளோ இருக்குது. இங்கே மேலே போதும் போகாது. மேலே இங்கேன்னு உண்டு. ஏ உனக்கு நீலாம் ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வேண்டியா? இது போதும் இல்லை இவ்வளோ. அந்த போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்துடலாம். வண்டி நிறுத்து. பேக் தூக்கி போங்க. வண்டி எங்கே நிறுத்தலாம்? அங்கே நிறுத்திடலாமா? அங்கே நிறுத்திடலாம்டா. போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இறங்கலாம். இந்த பக்கம் நடந்துக்கலாம், இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் நடந்து பார்க்கலாம். அஞ்சிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அஞ்சிட்டு போயிடலாமா? ஹெல்மெட் இங்கேயாச்சும் லாக் பண்ணிடலாம். ஹெல்மெட் எப்படி எடுத்துட்டு வரையா? வேணாம் இருடா. ஆமாம் என்னாச்சு? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குடா. போட அப்படியே லாஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஆழமாக இருக்குது. போகலாம் ஆழமாசான்னு பார்ப்போம். சீப்பேடா பார்த்து மீனை வாங்கிட்டு போயிட்டு வடிவேல் காயத்துக்கு போகிறேன். நான் கொஞ்சம் அப்போ தான் இருக்கேன்.
அங்கே நல்லா இருக்கா, வாங்கடா. பார்த்து போ. இருடா. கண்ணாடி மாதிரி தெரியுது, கீழே பார்த்தேன். பாஸ்கர் இங்கே ஆழமாக இருக்குடா. பாஸ்கரே, இங்கே வாங்கடா, நல்லா இருக்குடா இங்கே. எல்லாம் மண்ணாக இருக்குடா, வாங்கடா. ஓ தெரியும்டா. ஆ பரவாயில்ல. இப்படி ஒரு பிளேஸுக்கு போகணும்டா. எல்லாம் வந்துருந்தா சந்தோஷமா இருக்கு. மூஞ்சிலே ரொம்ப ஆளுடா அங்கே. ஏறி குதிடா டக்குன்னு. தண்ணி இதுக்கே இப்படின்றியே, நான் தலைக்குள்ள ஊற்றிக்கிறேன். எப்படி இருக்கும்? ஓடி வருது. மனுஷங்களாடா நீங்களா? அவ்வளவா நாளைக்கு இங்க வா. ஆச்சா இவரே கொடு. கல்லு எங்கயாவது கிடைக்குமான்னு கேள்றா. இதெல்லாம்
இந்த சைடாக ஸ்கூலே கிடையாது. அந்த லெஃப்ட் வந்தோம்ல இந்த ரோட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போனேன்னா கொஞ்சம் இதில் 2 ஊர் இருக்குது. அங்கே தான் காலேஜு ஸ்கூலு எல்லாம் இருக்குது. ஆஃப் ஆயிடுச்சுரா. எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சுரா. ஒரே லைன் தான். இந்த வழியிலனா எடுப்பாங்க கீழே இந்த மாதிரி இதில் ப்ரொடியூஸ் ஆகும். கீழே வந்தால் ஒயர் வச்சுருப்பாங்களா. தெரியலையே. நின்றுச்சு பார்த்தியா? ஆஃப் பண்ணிட்டாங்க. கரண்ட் போயிருக்குண்டா. அப்புறம் என்னடா கரண்ட் இருக்குது? எப்படி ஆஃப் பண்ணானுங்க? இல்லை அது கரண்ட்டுக்கு சோர்ஸ் பண்ணுறதுக்கு அது எதுக்கு கரண்ட் எடுக்கணும்? ஓட 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 ஓட. பரவாயில்ல நல்லா இருக்கு. இது மேலே ஏறிடலாமா? மேலே ஏறிடலாமா? வேற ஏதோ ஒன்றுக்காக போட்டிருக்கேன் நான். யார் இல்லை 3 கிலோ இருக்கா?